சென்னை துறைமுகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வெளி துறைமுகத்தில் பிரம்மாண்டமான கண்டெய்னர் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை துறைமுகத்தின் வளர்ச்சி இந்த நிதியாண்டில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள படகுத்துறை மற்றும் 90 ஹெக்டார் பரப்பளவிலான சேமிப்பு கிடங்கு வசதிகளுடன் வெளி துறைமுகத்தில் பிரம்மாண்டமான கண்டெய்னர் முனையம் அமையவுள்ளது. இது சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை பன்மடங்கு அதிகரிப்பதோடு தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வர்த்தக நுழைவு வாயிலாக சென்னையை தக்கவைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நிதியாண்டில் 1.82 மில்லியன் கண்டெய்னர்களை கையாண்டு சாதனை படைத்திருந்தது சென்னை துறைமுகம். ஆனால் இந்த முறை மார்ச் 11ஆம் தேதியே 1.83 மில்லியன் கண்டெய்னர்களை கையாண்டு தனது பழைய சாதனையை தவிடுபொடியாக்கியுள்ளது. அதாவது கடந்த ஆண்டை விட 20 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த மைல்கல்லை எட்டி பிடித்துள்ளது. கண்டெய்னர்கள் மட்டுமின்றி மொத்த சரக்கு போக்குவரத்திலும் சென்னை மாஸ் காட்டியுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதியே 50 மில்லியன் டன் என்ற இலக்கை இந்த நிதியாண்டில் கடந்துவிட்டது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 18 நாட்களுக்கு முன்பே எட்டப்பட்ட வெற்றியாகும். தற்போது வெளி துறைமுகத்தில் பிரம்மாண்டமான கண்டெய்னர் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பது சென்னை மற்றும் தமிழ்நாடு ஆகிய இரண்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. முதலாவதாக சென்னை துறைமுகத்தின் இந்த மெகா டெர்மினல் விரிவாக்கம் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். தற்போதுள்ள சரக்கு கையாளும் திறன் அதிகரிப்பதால் தொழிற்சாலையில் இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் சரக்குகளுக்கான காத்திருப்பு நேரம் கணிசமாக குறையும். இது சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஓசூர் போன்ற பகுதிகளில் உள்ள ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஜவுளி தொழிற்சாலைகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும். சரக்கு போக்குவரத்து செலவு குறைவதால் உலகளாவிய சந்தையில் தமிழக பொருட்களின் விலை போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறும். இது புதிய பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய தூண்டுவதோடு மாநிலத்தின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவதற்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.